இன்கேஸ் இந்த வீடியோ தமிழ்ல ப்ளே ஆகாம இங்கிலீஷ்ல ப்ளே ஆச்சுன்னா இந்த வீடியோவோட செட்டிங்க்கு போய் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி இங்கிலீஷ்ல இருந்து அதை தமிழுக்கு மாத்திக்கங்க. சில பேர் கமெண்ட்ல இங்கிலீஷ்ல ஓடுது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்ததை கவனிச்சேன். இப்படி பண்ணிட்டீங்கன்னா தமிழ்ல எப்பவும் போல ஓடும். ஜெயிலர் பார்ட் 2 அப்படின்னு சொல்லி இந்த படத்தை எடுத்திருந்தா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு படம் சுபேந்தார் அப்படிங்கிற பேர்ல ஹிந்தியில ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கு என்னமோ ஜெயிலர் படத்துல நம்ம சூப்பர் ஸ்டாரோட கேரக்டர் என்னவோ அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுங்க, ரொம்ப சிரிக்காதீங்க, உம்முனே இருங்க, லைட்டா பேசுங்க, இப்படியெல்லாம் சொல்லி நடிக்க வச்சிருக்காங்க போல. இந்த படம் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சூப்பர் ஸ்டார் தான் ஞாபகத்துக்கு வந்த. ஜெயிலர் படத்துல வர அந்த கேரக்டர் தான் ஞாபகத்துக்கு வந்தது. ரைட், என்ன ஏதுங்கிறத வாங்க ஒரு படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு டிராக்டர் வண்டியில நிறைய பேரு மூஞ்சிய மறைச்சாப்ல போரை எடுத்து நல்லா சுத்திக்கிட்டு ஜாம்னு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கிற வழியில திடீர்னு பார்த்தா பஞ்சர் ஆகி போச்சு. என்ன ஆகி போச்சு? பஞ்சர் ஆகி போச்சு. கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு கிராமத்துல ரெண்டு பசங்க இந்த பிளைட்ல போறவங்க எல்லாம் கக்கா போறதா இருந்தா எப்படா போவாங்க, நம்ம மேல விழுந்துராது அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுக்கிட்டு எப்படி ஓடுறாங்க பாருங்க. அப்படி அந்த பசங்க ஓடும்போது லாரியா டாக்டரா எவ்வளவு மண்ணு அள்ளப்படுதுன்னு பார்க்கணும். அது போக ஜேசிபில போட்டு குழி குழியா தோண்டி ஆத்து மண்ணை ஆட்டைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பிள்ளைங்க நீச்சல் தெரிஞ்ச பசங்க தான். தண்ணியில நீச்சல் அடிச்சுட்டு அந்த கரை போகையில ஒருத்த மட்டும் தான் போறான், இன்னொருத்தவனை காணோம். என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா அங்கங்க திடீர்னு பெரிய பெரிய பள்ளம் மண்ணுக்காக தோண்டி இருப்பாங்க இல்ல, அந்த பள்ளத்துல விழுந்து ஒருத்தன் செத்தே போயிட்டான். செத்து போனோட அம்மா இந்த துக்க செய்தியை கேள்விப்பட்டு ஓடியாந்து ஓன்னு அழுகுறாங்க. அவங்க ஓடியார அந்த காட்சியை பாக்குறதுக்கே ரொம்ப கண்களுங்கிறாப்ல ஆயிடும். அந்த அம்மாவோட தம்பி இறந்து போன பையனோட மாமா, தாய் மாமா, அவனும் அழுதுட்டு இருக்கிறான் பாவம். இதுக்கு மத்தியில இதை ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டு சாஃப்டின்னு ஒருத்தர், ஆள் கொஞ்சம் சாஃப்டான ஆளு, இந்த தொழில் எல்லாம் அவர் தான் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த தொழிலை பண்றதுல அதிகாரத்துல இவர் 3வது இடம். 2வது இடத்துல ஒருத்தன் இருக்கிறான். அக்கா தம்பியில அக்கா முதலிடம், தம்பி 2வது இடம், 3வது நம்ம சாஃப்டி. இதுல 2வது தம்பி சொன்னோம்ல, அந்த பையன் கொஞ்சம் ரகுடு டைப். அவன் பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக இங்க ஏகப்பட்ட பேர் காத்து கிடக்குறாங்க. கொட்டடிக்கிறவங்க, பிபி வாசிக்கிறவங்க எல்லாம். இங்க பாரு, ஆல்ரெடி இங்க ஒரு பணம் விழுந்து கிடக்குது. இந்நேரத்துல வந்து பார்ட்டி கீட்டின்னு பண்ணான்னா மக்கள் மனசுல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும், பொங்கி எழுந்துருவாங்க. அதெல்லாம் வேணாம், அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு விசாரிக்கிறார். அதுக்குள்ள பார்த்தா தாய்மாமன் பாடியை கொண்டு வந்து லாரிகளுக்கு முன்னாடி போட்டு இனிமே லாரி எல்லாம் கூடாது, மணல் எல்லாம் கூடாதுன்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான், லாரி ஓட்டக்கூடாதுன்னு. அதே சமயம் தம்பிக்காரனை காட்டுறாங்க, ரகுடு டைப்ப. ஒத்தவனை எப்படி இறுக்கி பிடிச்சிருக்காங்க பாருங்க. நேரா அப்படியே சறுக்கிக்கிட்டே வந்து ஒரே எத்து அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் மிஸ். அப்புறம் துப்பாக்கி எடுத்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பாப்ல. அதை ஒருத்தன் கமெண்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவங்கிட்ட துப்பாக்கியை கொடுத்து அவனை கொல்ல போறேன் இல்ல என்ன கொல்லு அப்படின்னு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு மத்தியில துப்பாக்கியை பிடிங்கிட்டு இதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு அட்வைஸ் போறாரு சாஃப்டி. அவன் துப்பாக்கியை திரும்ப பிடிங்கிறான். இந்த துப்பாக்கி ரொம்ப முக்கியம், கவனிச்சுக்கங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்க நடந்ததை சொன்னதும் வேகமா கிளம்பி வரார். இந்த பக்கம் பார்த்தா யாரோ ஒருத்தவங்க இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க அந்த தாய் மாமாவை. இதே மாதிரி இந்த வருஷத்துல மட்டும் 10-15 பிள்ளைங்க செத்து போச்சான். இதுக்கிடையில அவங்க வந்து நிக்கிறானுங்க. சாஃப்டி முன்னாடி சாஃப்டா வராரு. ஆனா அவன் துப்பாக்கி எடுத்து சுட்டதும் கூட்டம் கலைஞ்சு போயிடுச்சு. சாஃப்டி எவ்வளவோ சொல்லி அந்த தாய் மாமனை தடுத்து நிறுத்த பார்த்தா அவரு லாரிக்கடியில போய் படுத்துக்கிறார். தம்பிக்காரன் கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் தலையிலேயே சுட்டு கொண்டு விட்டான். அடுத்து இறந்து போன அந்த பையனோட அம்மாவையும் சுட்டு கொல்ல பார்க்க நல்ல வேலை வேணாம்னு சொல்லி இழுத்துட்டு போங்கடா அப்படின்னு இழுத்துட்டு போக சொல்லிட்டாங்க. என் பர்த்டேக்கு இன்னும் நான் ஆடாம இருக்க, ஆடுறான்னு சொல்லி அங்க இருக்கிற பசங்களை ஆட சொல்லி இந்த பக்கம் அந்த அம்மா துக்கத்துல கதறிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது பத்தாதுன்னு இறந்து போன தாய்மாமனை மண்ணுக்கடியில புதைச்சு அடையாளம் தெரியக்கூடாதுன்னு தலையில வண்டியோட டயரை ஏத்தி நச்சிருவாங்க போல. எவ்வளவு கோரம் பாருங்க. அதே சமயம் அந்த பக்கம் இன்னொரு அப்பா பொண்ணை காட்டுறாங்க. நம்ம படத்தோட ஹீரோ இவர் தான். இவங்களோட ஒய்ஃப் அதோ காருக்குள்ள இருக்கிறாங்க பாருங்க, குஷ்பு. அவங்க தான் இவங்களோட ஒய்ஃப். இறந்துட்டாங்க போல. கார் வாங்கணும்னு அவங்க ஆசை. அவங்க இறந்த பிறகு காரை வாங்குறாங்க. கூட சேர்ந்து போட்டோ எடுக்கணும்னு ஆசை. அம்மா இறந்த பிறகு போட்டோவை எடுத்துக்கிறாங்க. இவர் மிலிட்டரிக்காரர், மிலிட்டரியிலேயே இருந்தவர். அதனாலேயே என்னவோ பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் அவ்வளவா ஆறதில்ல. ரெண்டு பேரும் நிறைய பேசிக்கிறதும் இல்ல. ரொம்ப புதுசா இருக்கு அவங்க ரெண்டு பேருக்குமே. வண்டி போயிட்டு இருக்கையில திடீர்னு பார்த்தா ஏகப்பட்ட டிராபிக் ஜாம். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு மணல் லாரி ஆக்சிடென்ட்ல கொட்டி கிடக்கு. கொட்டின மணலை எத்தனை பேர் திருடிட்டு அள்ளிட்டு இருக்காங்க பாருங்க. இதெல்லாம் அப்படிதான் சகஜம். சிக்னலுக்காக நீங்க காத்துட்டு இருக்க வேண்டாம், நீங்க போங்கன்னு டிராபிக் போலீஸே சொல்ற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. காலேஜ்ல பொண்ணை இறக்கி விட்டுட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. எங்க போறாரு? தம் பொண்டாட்டி பேர்ல இங்க ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காரு போல. பொண்டாட்டி இறந்துட்டதுனால நாமினிக்கு பணம் கிடைக்கணும். சோ அதுக்காகத்தான் வந்து நிக்கிறார் போல தெரியுது. ஆனா இங்க மேனேஜர் ஒரு மாதிரியான ஆளா தெரியறான். இவங்க பொண்டாட்டியோட ஃபைல் எங்க இருக்குன்னு தெரியலையா, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு நக்கலா பேசுறான். இவங்க மனைவி குஷ்பு அவங்க ஊர்கா பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுல ஓரளவு லாபம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்காக ஓபன் பண்ண அக்கௌண்ட்ஸ் தான் போல இது. இதுக்கிடையில வெளியில ஒரு பொம்மா அவங்களோட பணத்தை அவங்க எடுக்கிறதுக்கு பிரச்சனை. 50,000க்கு மேல எடுக்கக்கூடாது அப்படின்னு ஏதோ லிமிட் அந்த டைம்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க போல. அந்த அம்மா எனக்கு பிரச்சனை இருக்கு, பணத்தை கொடுங்கடான்னு அழுதாத குறையா அழுதுகிட்டு இருக்குது. அவங்க பணத்தை அவங்க எடுக்க முடியாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லிமிட். இதெல்லாம் டூ மச்சா தான் இருக்குது. விரட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஃபார்மை கொடுத்து இதை ஃபில் பண்ணிட்டு வாங்க, நாளைக்கு வாங்கன்னு அனுப்பிச்சு வைக்க பாக்குறாரு. ஏற்கனவே 3 தடவை ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது 4வது தடவை ஃபில் பண்ணிட்டு வா, என்ன இருக்கு போ, ஃபில் பண்ணிட்டு வா போ அப்படின்னு அடுத்த நாள் ஃபில் பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார். கொஞ்சம் ஓவரா தான் போடுறாரு மேனேஜர். கேட்டா இவருக்கு இங்க வேலை பார்க்கவே பிடிக்கலையா, எங்கேயோ சிட்டில இருந்தவனை இந்த கிராமத்துல போட்டு டார்ச்சர் பண்றாங்களா. அவரோட கோபத்தை எல்லாம் கஸ்டமர் வேலை காட்டிட்டு இருக்காரு ஊர் போடுறதுக்காகலாம். அப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு மிலிட்டரியில இருந்து இப்ப அவர் வந்துட்டாரு. இவருக்கு ஒரு வேலையை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னு ஃப்ரெண்டுக்கு ஆசை. யாருக்கிட்டயோ செக்யூரிட்டியா
வேலையா சேர்த்து விடுறதா சொல்லியிருக்கிறார். அவங்க கொஞ்சம் ரவுடிங்க பார்த்து அப்படின்ட்டு இருப்பார். அப்புறம் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கையில மணல் அள்ளுறது தான் இவங்களோட தொழிலு. நல்லா கோடிக்கணக்குல பணம் பார்க்குறாங்க. இவங்களுக்கு பிடிச்சாப்புல நடந்துக்கிட்டா செட்டில்டு அப்படிங்கிறாரு. சரி வா வேலை வாங்கி கொடுக்குறேன். எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்குது. அதை முடிச்சுட்டு வரதுக்கு 2 3 நாள் ஆகும். அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலா கரெக்டா நடந்துக்க வா அப்படின்னு கூட்டு போறாப்புல. இங்கே பார்த்தா ஒரு பையன் இறந்து போனான்ல, அந்த பையனோட அம்மாவை தம்பிக்காரன் கூட சுட பார்த்தானே, தாய் மாமாவை கொண்டு போட்டு அந்த அம்மாவையும் சுட பார்த்தான்ல, அந்த அம்மாவை இங்க பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க. வீட்டு வேலையெல்லாம் அங்க பார்த்துட்டு இருக்காங்க. சாஃப்டி தான் இன்டர்வியூ எடுக்கிறார். இவன் நமக்கு சரிப்பட்டு வராப்புல தெரியலையே, சிரிக்கவே மாட்டேங்கிறாப்புல, முறைச்சிக்கிட்டே இருக்கிறாப்புல. பேர் என்ன அப்படின்னு கேட்டா சுபேதாரா. மிலிட்டரியில இருந்தவன் தானே, மேஜர் சுபேதார் அப்படின்னு சொல்லணும். எங்க சொல்லு பாப்பா அப்படின்னு கேட்கும்போது மேஜர் அப்படிங்கிறாப்ல. என்ன மாதிரி ஆளை கூட்டு வந்திருக்கிற, நல்ல ஃபைட் பண்ண தெரிஞ்ச ஆளை கூட்டு வான்னா, ரிட்டையர் ஆன ஒரு கிழட்டு பீஸை போய் கூட்டு வந்திருக்கிற அப்படி இப்படின்னு பேசுறாரு சாஃப்டி. அதெல்லாம் ரொம்ப திறமையான ஆளு, அருமையா சண்டை போடுவாப்லன்னா ஃப்ரெண்டு வக்காலத்தை வாங்குற. சரி ஓகே பாத்து அப்படின்னு பேசிட்டு இருக்கையிலேயே தம்பிகாரன் வந்துட்டான். தம்பிகாரன் வந்ததுமே முத வேலையா அந்த அம்மாவை போட்டு ஓங்கி வராரு. என்னையாச்சு அப்படின்னு பார்த்தா இவங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போல, கேஸ் போயிடுச்சு போல, ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு போல, எனக்கு எதிராவே சாட்சி சொல்லுவியான்னு வந்து அடிக்கிறான். விட்டா கொன்னுடுவான் போல. ஓ டிவில இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, கேஸ் எஃப்ஐஆர் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல போல, ஏதோ ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அவங்களுக்கு இந்த நிலைமை. அடிச்சு கொள்ளலான்னு எண்ணம் தான், ஆனா அக்கா ஹரி கொல்லக்கூடாதுன்னு போல. என்ன பண்ணணும் தெரியாம அக்காட்ட கேட்டுட்டு தான் முடிவெடுக்கணும்னு உள்ள அடைச்சு வைக்கிறாங்க, வேலையை பாருங்கிறாங்க. வெளியில ஒரு வண்டி நிக்குது, புது வண்டி. யார் வண்டி அப்படின்னு கேட்டா ஏன் வண்டி தாங்கிறாரு நம்ம சுபேதார் மிலிட்டரிக்காரர். மிலிட்டரி வண்டி நல்லா இருக்கு, வண்டியோட நம்பர் இவனோட டேட்டா பர்த் போல, அதனால இனிமே அந்த வண்டி எந்த வண்டியை கொடு அப்படின்னு பிரச்சனை பண்றாப்ல. நம்ம ஆளு கொடுக்க முடியாத மாதிரி நிக்கிறார் முறைச்சுக்கிட்டு. எப்பா உன் செக்யூரிட்டிப்பா அவங்ககிட்ட வச்சுக்காரப்பான்னு பேசும்போது போன் வந்துருச்சுங்க. அதனால டாபிக் டைவர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் சொல்றேன், நான் வர வரைக்கும் கொஞ்சம் அட கொடுக்குமாறு அப்படின்டாச்சு. அப்புறம் இவனுக்கு யூனிஃபார்முக்குன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸையும் கொடுக்குறாங்க. இங்க ஏகப்பட்ட துப்பாக்கி இருக்குது, அதுல ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு கிளம்புறாங்க. அந்த அம்மாவை அடிச்சு இழுத்துட்டு போறத வருத்தத்தோட பாக்குறாரு. இந்த கட்டடமே ஒரு மாதிரி பாலடைஞ்சு போய் கிடக்குது. இதுக்கு மத்தியில அந்த பக்கத்துல அப்பா இப்படின்னா பொண்ணு எப்படின்னு பாருங்க. பொண்ணு ஒரு பையன் கூட பிரச்சனை பண்ணி அவனை பொலின்னு அரைஞ்சு அதை வீடியோ எடுங்க வீடியோ எடுக்க வச்சு, இந்த பொறுக்கி நான் என்ன பண்ணிருக்கு தெரியுமா, கண்ட கண்ட வீடியோஸ் எல்லாம் பம்புக்குனே எனக்கு என் இன்பாக்ஸ் ஃபில் பண்ற ரேஞ்சுக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கிறான், ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு அதை ரெக்கார்ட் பண்ணி இதை நான் ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவேன் பாத்துக்க அப்படின்னு மிரட்டிட்டு போறா. இவளும் கொஞ்சம் ரகுடு டைப் தான் போல, அடி வாங்கினவன் சும்மா இருப்பானா, பதிலுக்கு ஏதாவது செய்ய போறா. இந்த பக்கம் மிலிட்டரியை வம்புலுக்குறாப்ல என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அந்த பொடியை தம்பிகாரன். இதுல வண்டி இவர் ரொம்ப மெதுவா ஓட்டுறாராம். வண்டியை எவ்வளவு வேகமா ஓட்டணும் தெரியுமா, நான் ஓட்டட்டுமா அப்படின்னு இறங்க சொல்லி வண்டியை அவர் ஓட்டிட்டு இருக்கிறார். ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு விடுவான், அப்புறம் வேகமா ஓட்டி காட்டுன்னு ஓட்டி காட்டுவான். அவர் பேசுறது வைக்கிறது எதுவுமே இவருக்கு பிடிக்கல. ஒரு கட்டத்துல அப்படியே நங்குன்னு முட்டை வைக்கலாமான்னு இவருக்கு தோணும். பார்த்தா கனவு. ஜெயிலுக்கு தான் போயிருக்காங்க, யாரை பாக்குறதுக்கு, அக்காவை பாக்குறதுக்கு. அதிகாரத்துல அவங்க தான் நம்பர் 1. என்னதான் அவங்க ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் இவங்க மேல 3 கொலை கேஸ் இருக்குது போல. இவங்க அப்பன் பெரிய ரவுடியா, அப்பன் பேரை காப்பாத்துறாப்ல இவங்க ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு கேஸ்ல மாட்டிட்டு இருக்காங்க போல. அந்த கேஸ்ல இருந்து எப்பயா ரிலீஸ் பண்ணுவேன்னு வக்கீல்கிட்ட கேட்க, அட போங்க, உங்க கேஸ்ல நீங்க கொல்றதுக்கு பயன்படுத்தின அதே துப்பாக்கியை வச்சு இவரு அந்த தாய்மாமனை சுட்டு கொண்டு விட்டாப்ல. இது இப்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, உங்களுக்கு இதனால பெயில் கிடைக்கிறது இன்னும் தள்ளி போகும் அப்படின்னு சொன்னதும் அக்காவுக்கு கோவம் வருது. தம்பியை திட்டுறாங்க. கெட்ட வார்த்தையில நீயும் திட்டுன்னு நம்ம சாஃப்டியை திட்ட சொல்றாங்க. வக்கீலு நீயும் திட்டுன்னு சொன்னதும் வக்கீலும் கெட்ட வார்த்தையில தம்பியை திட்டுவான். இங்க நான் தான் எல்லாம், ஏதோ எங்க அப்பன் தெரியாதனமா உங்க அம்மா மேல கையை வச்சுட்டாங்கிறதுனால நீ பிறந்து தொலைஞ்சிட்ட, ஐயோ பாவம்னு வச்சிட்டு இருக்கிற, இதான் கடைசியா இருக்கணும்னு இன்னும் அசிங்கப்படுத்தி பேசுறாங்க. தம்பி ஒரு மாதிரி ரொம்ப கோவக்காரன். சாஃப்டி எவ்வளவு திட்டை வேணாலும் வாங்கிட்டு இருப்பாரு. பார்த்து ஒழுங்கா நடந்துக்கங்க, இறந்து போன அந்த பையனோட அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் பிரச்சனை பெருசாகும்னு அக்கா சொல்லி அமைச்சிருக்காங்க. இந்த பக்கம் வரும்போது வக்கீல் எப்படி திட்டலான்னு இவனுக்கு கோவம். வெளில வந்து பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம். எங்க காணாமன்னு சாஃப்டி விசாரிக்க அவர் கிளம்பிட்டாரே அப்படிங்கிறாங்க மத்த அடியாட்கள். வக்கீல் கிளம்புற சமயம் இரு வக்கீல நான் டிராப் பண்ணிட்டு போறேன்னு வக்கீல தம்பி கூட்டிட்டு போய் சோளக்காட்டு பொம்மை மாதிரி எவ்வளவு கோரமா கட்டி வச்சிருக்காங்கன்றத கவனிக்கணும். டே விடுங்கடான்னு கத்திக்கிட்டு இருக்கான் பாவம். வீட்டுக்கு வந்தா ஒரு ஓட்ட பைக் ஒன்னு இருக்கும், ஒய்ஃபோட பைக் போல. அப்புறம் நியூஸ்ல அந்த அம்மா கொடுத்த இன்டர்வியூ எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். அப்புறம் இந்த பக்கம் பொண்ணோட பிரச்சனை, வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுட்டா, அவன் அடிக்கிறாப்ல. இதை எல்லாருக்கும் அனுப்பணுமா வேணாமா அப்படிங்கறதா இப்ப யோசனை. காலையில ஒரு ரெனிங்க போயிட்டு இவளுக்கு பால் ரெடி பண்ணி கொடுப்பாரு. அம்மா பண்ணி வச்ச 3 ஊருகா பாட்டில் தான் இப்ப பாக்கி இருக்குது, அத பக்கத்து மளிகை கடையில வித்துடலாம்ல அப்படின்னு சொன்னா கூட அவன் எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். பாலை குடிச்சு பார்த்துட்டு அம்மாவா இருந்தா பாதாம் போட்டு தான் கொடுப்பாங்க அப்படின்னு அப்படியே வச்சுட்டு போறா. இதெல்லாம் அவருக்கு தெரியாது. பால் அப்படியே தான் இருக்குது. ஊருகா பாட்டில் எடுத்து அடிக்கிட்டு இருக்கிறார். தான் மனைவியை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அப்புறம் மறுபடியும் மார்க்கெட் பக்கம் வேலையா வண்டி எடுத்துட்டு போயிருப்பார். மார்க்கெட்ல ஒரு இடத்துல வண்டியை ஓரமா தான் போட்டுருக்கிறார். அந்த பக்கம் அந்த தம்பிகாரன் போகையில சும்மா இல்லாம அடியால அமுச்சு விட்டுருக்கான். இந்த இடத்துல எங்க அண்ணன் தான் வண்டி நிப்பாட்டுவாரு, வண்டி எடுன்னு. முடியாதுன்னு நம்ம ஆளு கிளம்புறாரு. சொன்னார்ல வண்டியை நகர்த்தியான்னு சொல்லும்போது மார்க்கெட்ல எவ்வளவு இடம் எம்டியா இருக்குது, எந்த இடத்துல வேணாலும் பார்க்கிங் பண்ணலாம்ல, போப்பா தம்பின்ட்டு போறாரு. அப்போ இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கேட்கறாப்ல. நம்மால அப்படியே டிரைவர் சீட்டு பக்கம் வரான். சரி எடுப்பான்னு பார்த்தா வந்து கண்ணாடியை சாத்திட்டு போறாரு. என்ன
பொறப்பாவே தெரியுறியே அப்படின்னு கோவப்படுவார். அவர்கிட்ட இருக்கிற ஃபைலை பிடுங்காப்ல சுதாதேவி அப்படின்னு எழுதியிருக்கும். யாரு? நம்ம குஷ்புவோட பேரு. பொண்டாட்டியா செத்துட்டாளா? ஏ பாருடா அழகா இருக்கிறா அப்படி இப்படின்னு நக்கலா பேசுவான். பேப்பரை கீழே போடுவான். எடுக்க குனிஞ்சா நல்லா இருன்னு வாழ்த்துறான். எங்க அப்பா யார் தெரியுமா அப்படின்னு சீனை போடும்போது உங்க அப்பன் பேர் என்னன்னு கேட்டா லல்லன் பிரதாப் சிங் அப்படின்னு பெருமையா சொல்லுவாப்ல. இந்த ரோட்டுக்கு என்ன உங்க அப்பன் பேரா வச்சிருக்காங்க? யார் வேணாலும் எங்க வேணாலும் நிப்பாட்டுவோம், மிச்ச இடத்துல ஒழுங்கா பார்க்கிங் பண்ணிட்டு போ அப்படின்ட்டு போறாப்ல. பார்த்து சார், வண்டிக்கு ஏதாவது ஆயிர போகுது, டேய் ஸ்கிராட்ச் போட்டுறாதீங்கடா, பஞ்சர் பண்ணிடாதீங்கடா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். வழக்கம் போல இங்க பேங்க்ல பார்த்தா வெளியில அந்த அம்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. என் பணத்தை எடுத்து கொடுங்கடா, எடுக்க விடுங்கடா, இல்லையா கொளுத்தி பண்ணா அப்படின்னு மண்ணெண்ணெய் தூக்கிட்டு வந்திருக்குது. உள்ள வந்து ஃபைலை கொடுக்குறாங்க. வெளியில கோடை போட்டு பஞ்சர் பண்ணி வண்டியை அசிங்கப்படுத்துறாங்க. இது பத்தாதுன்னு அந்த மேனேஜர் ஃபைலை அந்த இவர் ஃபில் பண்ணி கொடுத்த அந்த ஃபார்மை பார்த்துக்கிட்டு இருக்கையிலேயே அந்த அம்மா வெளியில போய் சொல்லுன்னு டங்குன்னு டீயை வைப்பாரு. டீ கொட்டி ஃபுல்லா நாஸ்தி ஆயிடுச்சு. நீ என்ன பண்ற, மறுபடியும் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு இன்னும் கோவம் வரும். நீயே ஃபில் பண்ணு, 4-5 தடவை நான் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன், நீ ஃபில் பண்ணு சொல்லும்போது என்னப்பா தர முடியாது நான் சொன்னேன், நாளைக்கு வாப்பா அப்படிங்கிறாப்ல. இதே தானே நேற்று சொன்னீங்க. ஆமா நான் மாத்தி பேசல, அதே தான் நாளைக்கும் சொல்ல போறேன், கிளம்பு கிளம்பு அப்படிங்கிறாப்ல. இவருக்கு பயங்கர கோவம் வருது, கையை உடைக்கிற ரேஞ்சு கோவம் வருது. ஆனாலும் கையை உடைக்கல, நல்ல டென்ஷன்ல இருக்கிறார். வெளியில வந்து பார்த்தா இன்னும் இவரை சூடாக்குற விதமா என்ன கூத்து பண்ணிருக்காங்க பாருங்க. கோடு போட்டதை மன்னிச்சிட்டாரு, பஞ்சர் பண்ணதை மன்னிச்சிட்டாரு. ஆனா டிரைவர் சீட்ல பயபுள்ள உச்சா போயிருந்திருக்கான். இதை மன்னிக்கவே மாட்டாரு. ஏன்னா தன் மனைவியோட ஞாபகத்தமா வாங்கின வண்டி இது. இந்த லெவலுக்கு அசிங்கப்படுத்தி இருக்க கூடாது. கோவத்துல சுத்தி முத்தியும் பாப்பாரு. ஃபைல மேல வச்சுட்டு எங்கடா அவன் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறார். சலூன் கடையில உட்காந்துட்டு இருக்கானா. அந்த கேப்ல அடியாட்கள் வம்புலுக்க அடியாட்கள் ஒவ்வொருத்தரையும் என்ன குத்துறாரு பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஷாட்ல விழுந்துறான். ஒருத்தவனோட கழுத்தை பிடிச்சதுலயே அவன் பயந்து ஓடிட்டான். இதையெல்லாம் பார்த்த ஒருத்தன் சம்பவ இடத்திலேயே உச்சா போயிட்டான். அவ்வளவு வாய்ப்போச்சு. மேட்ரை கேள்விப்பட்டு வெளியில வருவான். அப்படியே வந்தவன் துப்பாக்கி எடுத்து சீன போடுவான் பாருங்க. டப்புன்னு துப்பாக்கியை பிடிங்கிறார். துப்பாக்கி அவர் பக்கத்துல போனதும் எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. அப்படியே மல்லிகை கடைக்கு தர இழுத்துட்டு போறாரு. ஆல்ரெடி அடிச்சார் போல. கிளீன் பண்றதுக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு சட்டையை கலட்டி உச்சா போன எல்லா இடத்தையும் ஒழுங்கா தொடச்சு கிளீன் பண்றேன்னு கிளீன் பண்ண சொல்றாரு. துப்பாக்கி அவன் கிட்ட இருக்கிறதுனால வேற வழி இல்லாம அவனும் அதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான். பட்ட இடத்துல எல்லாத்துலயும் நல்லா தொடச்சு கொடுத்துட்டான். தள்ளுறா அப்படின்னு பிடிச்சு தள்ளி விட்டுட்டு இவர் கிளம்புறாரு. மறுபடியும் திரும்ப வருவேன்னு மிரட்டுவான். வரதா இருந்தா எங்க அட்ரஸ் மாறி போயிடுவேன்னு கரெக்டா அட்ரஸ பின்கோடோட லேண்ட்மார்க்கோட அழகா சொல்றாரு. பொடா பொடியா அப்படின்ட்டு போறாப்ல. பயப்படல எதையும் கண்டு. ஆனா அவன் கொலவெறியோட இருக்கிறான். என்ன கூத்து பண்ண காத்திருக்கிறானோ தெரியல. அதே சமயம் அந்த பக்கம் பொண்ணு பிரச்சனை. அந்த வீடியோ எடுத்தா இல்லையா, தப்பா வீடியோ அனுப்பிச்ச பைபிள்ல, அந்த பைபிள்ல ஆசிட் பாட்டிலோட வந்து டப்புனு மூஞ்சில ஆசிட் அடிச்சிட்டான். ஐயோன்னு அலறுவா. அப்புறம் தான் பார்த்தா அது தண்ணி. அந்த வீடியோ ஒழுங்கா டெலீட் பண்ற, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டிட்டு போறான். இவ எதுக்கும் பயப்படாதவ, ஒரு கை பாப்போங்கிறவ. இவள ஒன் சைடா ஒருத்தன் லவ் பண்ணிட்டு இருக்கான் போல, பாய் ஃப்ரெண்ட். அவன் சட்டையை பிடிச்சு தட்டி கேட்க போகல, இது ஏன் சண்டை, நான் பாத்துப்பேன், நீ ஹீரோயிசம் காட்டாத அப்படின்னு சொல்லிட்டா. இந்த பக்கம் மேட்டரை கேள்விப்பட்டு நம்ம சாஃப்டி வராரு. சட்டை இல்லாம அப்படியே உட்காந்துருக்கா மார்க்கெட் ஏரியாலேயே. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு தான் வந்திருக்காரு. சட்டை இல்லாம இப்படி உட்காந்துருக்கிறத ஒரு பெரியவர் பார்த்து சிரிச்சிட்டார் போல. எப்படா நீ என்ன பார்த்து சிரிக்கலான்னு அங்கேயே அடி நடிச்சு ரத்த வர வரைக்கும் அடிக்கிறார். சாஃப்டிக்கு இவன் சரியான முரட்டு பயலா இருக்கிறானேன்னு கோவம் தான். இந்த பக்கம் மறுபடியும் காரை சரி பண்ணலாம்னு பார்க்கையில காருக்குள்ள துப்பாக்கி கிடக்கிறத நம்ம ஹீரோ கவனிக்கிறார். அவனோட துப்பாக்கி தான். அடுத்து ஃப்ரெண்டு வந்துட்டாப்ல வீட்டுக்கே. நடந்த எல்லாத்தையும் கேள்விப்பட்டு 2 நாள் இல்ல அதுக்குள்ள இவ்வளவு கூத்தாய் போச்சு அப்படின்னு திட்டுறாரு. அவங்க திரும்ப வருவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க, பேக்கப்புக்கு ஏதாவது ஆள் அனுப்பணுமா, ரெடியா இருக்கிறியா, உதவிக்கு இருக்கட்டுமா எல்லாம் கேட்பாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேங்கிறாப்ல. போறவர்கிட்ட இந்தா அப்படின்னு குஷ்போட உருகா பாட்டில் ஒன்று கொடுத்து அனுப்பிச்சு விடுறாப்ல. ராத்திரி எப்படியும் சண்டைக்கு வருவாங்க கவனம்ட்டு தான் போறாரு. போற வழியில பொண்ணு வர ஒரு ஹாய் சொல்லிட்டு ஒரு பாய் சொல்லிட்டு போறாப்ல. நைட்டு ஆயிடுச்சுங்க. பொண்டாட்டியை பத்தி நினைச்சு பாக்குறாரு. இவர் வேலையில இருக்கும்போது பொண்டாட்டி போனை போட்டு ஐ லவ் யூன்னு சொல்லுன்னு அடம்பிடிக்கிறதும் கொஞ்சிறதும் பாடெல்லாம் கவனிக்கிறேன்னு பேசுறதும் இதையெல்லாம் கூட இருக்கிற மத்த வீரர்கள் எல்லாம் ஓட்டுறதுன்னு அதெல்லாம் நினைச்சு கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்கிறாப்ல. அந்த பக்கம் பார்த்தா இன்னும் சட்டையை போடாம என்ன கூத்து பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. அவன் பீர் பாட்டில் எடுத்து அதுல உச்சா போய் பீர் பாட்டில ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டான். நைட்டு பார்த்தா இவங்க வீட்டுல இவனோ கல்லடி அடிக்கிறான். யாருன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து வெளியில வந்து நிக்கிறார். துப்பாக்கியா கத்தி எடுத்து வந்து நிக்கிறாரு. சில பேர் பைக்ல வந்து நிக்கிறானுங்க. உருன்னு உருமுறாங்க. அடியே யார் இவன், உங்க அப்பனா அப்படின்னு கத்திட்டு வேற போறானுங்க. இவர் வேகமா ஓடியாந்து பொண்ணை பாக்குறாரு. பொண்ணு தூங்கிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு கதவை சத்திட்டாரு. ஆனா வந்த கேங்கு பொண்ணு பிரச்சனைக்காக வந்தவனுங்க. ஆனா இவரு அப்பா பிரச்சனைக்காக வந்ததா நினைச்சுக்கிட்டார். துப்பாக்கி எங்க வச்சிருக்காருன்னு பாருங்க. தான் பொண்டாட்டியுடைய அந்த ஓட்ட பைக்குக்குள்ள வச்சிருக்காரு துப்பாக்கி. அதை எடுத்துட்டு ராத்திரி ஃபுல்லா தூங்க அவங்க இல்லாம சேர போட்டு காவலுக்கு உட்கார்ந்து இருக்கிற பொண்ணு இங்க ஜன்னல் வழியா எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிற. பொண்ணு பிரச்சனை அப்பாவுக்கு தெரியாது. அடுத்த நாள் காலையில பேப்பர் எடுக்கலாம் வெளியில வந்தா இப்பதான் அப்பா பிரச்சனை ஆட்கள் வந்திருக்காங்க. பீர் பாட்டிலால அடி, பொண்ணோட தலையிலேயே பயங்கரமான அடி. அப்புறமும் பாட்டில் அடிச்சு நொறுக்குறாங்க. எல்லாம் அவன் உச்சா இருந்த அந்த பாட்டில் தான். இன்னும் சட்டையை போடாம இருக்குடியே அப்படின்னு முறைச்சுக்கிட்டே போறான் அவன். ஆனா இது அப்பா பிரச்சனைங்கிறது பொண்ணுக்கு தெரியாது. கதவை தரன்னு சொன்னா பொண்ணு பாத்ரூம்குள்ள இருந்துகிட்டு கதவை திறக்க மாட்டேங்கிறா. ஏன்னா தான் பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கிறா. நல்லா எல்லாத்தையும் போட்டு கழுவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை எரிச்சிடறாரு. உச்சா விழுந்து அந்த இடத்தையும் கூட்டி கழுவி எல்லாத்தையும் கிளீன் பண்றாப்ல. பொண்ணு அவங்கள ஒரு வழி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு இருக்கா. அப்பா லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தா அதுக்குள்ள அவ வேகமா கிளம்புறா. அப்போ லஞ்ச் பாக்ஸை கொடுக்கறதுக்கு அப்பா மதியம் காலேஜ் பக்கம் வருவாருன்னு நம்பலாம். இவ்வளவு வேகமா கிளம்புறாளே எங்கேயா போறா அப்படின்னு பார்த்தா பிரச்சனை பண்ண வீட்டுக்கே வந்து நிக்கிறா. அவன் பயந்துட்டு ஓடியாரான். என்னாச்சு ஏதாச்சுன்னு. மேட்டர் எதுவும் ஓப்பனா சொல்லாம சீக்கிரம் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுவேன், அதை பாருங்க, உங்க புள்ளையோட லட்சணம் புரியணும் மட்டும் மொட்டையா பேசிட்டு போறா.
ராத்திரி வந்து வீட்டுல பிரச்சனை பண்ணாங்க, காலையில சோடா பாட்டில் அடிச்சாங்க, அதனால கோவப்பட்டு இப்படி பேசிட்டு போறா. ஆனா காலையில சோடா பாட்டில் அடிச்சவங்க அப்பா பிரச்சனைங்கிறது பொண்ணுக்கு தெரியல. இந்த பக்கம் பார்த்தா ஒரு அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்குது. எங்க ஜெயில்ல. யாருக்காக? இந்த அக்காக்காக. இந்த அம்மா சமயக்காரமா வேற யாரும் இல்ல, நம்ம சாஃப்ட்வேடிய பொண்டாட்டி. தம்பியை ஒருத்தவன் அடிச்சு இழுத்துட்டு போறத அந்த அம்மா வீடியோல வந்துருச்சு, ட்ரெண்ட் ஆயிடுச்சு, பார்த்தாங்க. அக்கா கிட்டையும் காரிட்டாங்க. எவ்வளவு பெரிய அவமானம் சொல்லி அக்காவுக்கு கோவமா இருக்குது. உனக்கெல்லாம் எதுக்குடா மீசன்னு அசிங்கப்படுத்துறாங்க. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இவங்க கேஸ், தம்பி கேஸ் எல்லாம் அந்த துப்பாக்கியில மாட்டிக்கிட்டு இருக்குல்ல, அந்த துப்பாக்கியே காணாமா. அந்த துப்பாக்கி ரொம்ப முக்கியம், துப்பாக்கியை ஒழுங்கா வாங்குற வழியை பாரு அப்படின்னு அக்கா சத்தம் போடுறா. இங்க இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதுல காண்டாயி டம்ளர் எவ்வளவு அசிங்கமா கீழே போடுறாங்க பாருங்க. எல்லாம் கொட்டிடுச்சு பால். கிளீன் பண்றதுக்கு அவங்க போகையில, நீ கிளீன் பண்ணாத, யோ சாஃப்டி கிளீன் பண்ணியா அப்படின்னு அசிங்கப்படுத்துறா. வேற வழி இல்லாம அதுவும் போட்டிருந்த கோட்டை வச்சே கிளீன் பண்ணணுமா. பொண்டாட்டி முன்னாடியே புருஷனை அசிங்கப்படுத்துறா இவ. அடுத்து தம்பியை காதை பிடித்து என்ன திருகுறா பாருங்க. எனக்கு அந்த துப்பாக்கி வேணும், அதை கொடுக்குற வழியை பாருங்க, இல்ல எல்லா பேரையும் தோலை உரிச்சு போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறா. இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வீட்டுல பிரச்சனை பண்றாங்க, சோடா பாட்டில அடிக்கிறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறார். இருக்குங்க கம்ப்ளைண்ட்? அவன் மேல ஏற்கனவே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. இதுல நீங்க கோர்ட்டு கேஸ்னு அலையணுமா? ஏற்கனவே அவனை அடிச்சு இழுத்துட்டு போனீங்கல்ல, அத்தோட நிப்பாட்டுங்கன்னு கேஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பேசாம அவங்களோட சமாதானமா போயிடலாமேன்னு ஃப்ரெண்டு எவ்வளவோ எடுத்து சொல்றாரு. இதுக்கடையில இவரோட காரை சுத்தி ரவுடிங்க சில பேர் காரை போட்டு லாக் பண்றாங்க. காரை விட மாட்டோம்னு அடம்பிடிக்கிறாங்க. எங்கடான்னா, இவன் தான் தம்பிக்காரன் சேட்டை தான். இன்னொரு பெரிய ரவுடியை உள்ள இறக்கி விட்டுருக்கான் போல, களத்துல இறக்கி விட்டுருக்கான் போல. அவனை ஓட்ட உரசன்னு ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. வண்டி எடுங்கடா, நான் வண்டி எடுக்கணும்னு சொல்லுவாப்ல. பாத்ரா வண்டி கிண்டி அடிச்சிடாதீங்க அப்படின்ட்டு போறான். அப்ப என்ன அர்த்தம்? இடிக்க சொல்றான்னு அர்த்தம். வண்டியை கண்ணா அப்படின்னு இடிச்சு கிழிச்சு நாஸ்தி பண்ணிட்டு போறானுங்க. பொறுத்து போலான்னு பார்த்தா இவங்க ஓவரா தான் பண்றானுங்க. இப்போ வரைக்கும் உயிரோட வச்சிருக்கிறதுக்கு காரணமே அந்த துப்பாக்கி தான். ஒழுங்கா அந்த துப்பாக்கியை கொடுன்னு வேற மிரட்டிட்டு போறாங்க. நம்மால கோவத்துல ஒரு ரவுடின்னு ஒருத்தன் வந்தால, அவன் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கையில அவனை போய் அடிச்சு துவம்சம் பண்ணி வண்டியை துவம்சம் பண்ணி தான் கோவத்தை எல்லாம் காட்டிட்டு போறாரு. அதுக்கு பிறகுதான் அவன் துப்பாக்கியை தேடி எடுக்கிறான். அதுக்குள்ள என்னென்னமோ ஆயிப்போச்சு. இதுல பேங்க் மேனேஜர் சைட்ல பைக்ல இருந்திருப்பாரு. அவரோட பைக்கையே எடுத்து வண்டியில கோட போட்டு போறான். சார் சாவி சார்னு கேட்கும்போது, நாளைக்கு வந்து வாங்கிக்க அப்படின்ட்டு போறாப்ல. அதே பதில் அதே மேனேஜர் கிட்ட. ஒரே கல்லுல 2 மாங்க. ரவுடிக்கும் பாடம் கட்டினாப்ல ஆயிப்போச்சு, இவருக்கும் ஆயிப்போச்சு, மேனேஜருக்கும். அடுத்து காலேஜ்ல பார்த்தா பிரச்சனை பண்ண பசங்களை பிரின்சிபால் கிட்ட போட்டு கொடுத்துட்டா போல. பிரின்சிபால் எல்லாத்தையும் டோஸ் கொடுத்துட்டு இருக்கிறாப்ல. எதுக்கு அந்த வீடியோவை டெலிட் பண்ணிடுமா, நம்ம ஸ்கூலுக்கு நம்ம காலேஜோட மானம் தானே போகுங்கிறாரு அவரு. பாய் ஃப்ரெண்டு எதுக்கு இப்படியே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிற, பிரின்சிபல் அப்படி சொன்னதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு பேசிட்டு இருக்கல, எட்ரா கையன்னு கையை உதறி விடுறா. ஏ இரு பேசிக்கலாண்டி அப்படின்னு அவளுக்காக தான் இவன் பேசிட்டு போறான். ஆனா அறகுறையா அப்பா இதை பார்த்துட்டு ரவுடிங்க தான் கையை பிடிச்சு இழுக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அந்த வயலை போட்டு பொலன்னு அடிச்சு பொழந்துட்டாரு. கோவத்துல அடிச்சு அடியில அவனுக்கு மண்டை பொழந்துருச்சு, ரத்தம் கொட்டுது. அப்புறம் காலேஜ்ல போய் பண்ணா சும்மா இருப்பாங்களா, போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டாங்க. இது நியூஸ்ல ஓடுற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. அதை எல்லாத்தையும் கேள்விப்பட்டு இவ அலறி அடிச்சுட்டு ஓடியாரா. ஃப்ரெண்டு விட சொல்லி எவ்வளவோ கேட்கிறாரு. அடிபட்ட அந்த பையனோட ஃபேமிலி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறாரு இன்ஸ்பெக்டர். இதுக்கிடையில மேட்டரை கேள்விப்பட்டு வந்த அந்த பொண்ணு, அவன் என் பாய் ஃப்ரெண்டு, அவனை போய் அடிச்சிருக்கிற, அறிவு இருக்கா அப்படின்னு அப்பாவை திட்டிட்டு போறா. ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு அப்புறம் தான் இவருக்கு உரைக்குது. இந்த கேப்ல வீட்டுல யாழ் இல்லாத சமயத்துல துப்பாக்கியை தேடி ரவுடிங்க வந்திருக்கானுங்க. துப்பாக்கி எங்க தேடியும் கிடைக்கலையா. அப்புறம் தம்பியே உள்ள வரான். இன்னும் வீட்டை ரகரா படுத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா நம்ம ஆளு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஜம்முன்னு கிளம்புறாரு. நீ அதிர்ஷ்டசாலியா? அதிர்ஷ்டசாலி. அந்த பையன் கேஸ் வேணாம்னு சொல்லிட்டான், அதனாலதான் எஸ்கேப் ஆற, இல்லனா பல வருஷம் உள்ளே கிடக்க வேண்டி இருக்கும். கையெழுத்தப்பட்டு போ, இனியாவது ஒழுங்கா பார்த்து நடந்துக்க அப்படின்னு அமுச்சு வைக்கிறாங்க. காலேஜ் கிட்ட தானே வண்டியை நிப்பாட்டி இருந்தாரு. கடைசியா ஆட்டோ பிடிச்சு அங்க வந்து இவரோட வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறார். சம்பந்தப்பட்ட அந்த பையனை போய் பார்த்து ரொம்ப சோகமா நிக்கிறாப்ல. அட விடுங்க சார், நீங்க யாரோ உங்க பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணதான் நினைச்சீங்க, பாய் ஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல அப்படின்னு பேசுவான். நல்லா இருறாங்கறாப்ல. அழகா கண்ணத்தை தட்டி கொடுத்துட்டு போறார். ஃபீல் பண்றார். வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாம் கண்ணா அப்படின்னு நொறுங்கி கிடக்குது. துப்பாக்கியை தேடிதான் ஏதோ வந்திருக்கானுங்க. சுவத்துல என்னமோ எழுதி வச்சிருக்காங்க. கெட்ட வார்த்தையா என்னன்னு நமக்கு ஒன்றும் புரியப்படல. ரீசனபிளா ஏதோ எழுதிருக்குதுன்னா ஹிந்தி தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கெட்ட வார்த்தையா இருந்தா எதுவும் வேண்டாம், விட்டுருங்க. தான் பொண்டாட்டி வாழ்ந்த வீடு அதை இப்படி நொறுக்கிட்டாங்களேன்னு இவருக்கு இன்னும் வருத்தமா இருக்குது. ஒய்ஃபை நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறார் பாவம். பொண்ணு ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்பா. இவன் எதுவுமே சொல்லாம அமைதியா இருப்பான். அம்மாவோட பைக்கை பார்த்துட்டு அப்படியே அவ அமைதியா கிளம்பிடுறா. அவ ஏதோ ஸ்போர்ட்ஸுக்காக இன்னொரு இடத்துக்கு போறா போல. ஆனா ஸ்போர்ட்ஸ் ஷூவை மறந்துட்டு வேற போறா. அதனால ஷூ எடுத்துக்கிட்டு அப்பாவும் அவ பஸ் கிளம்புறதுக்குள்ள வேமா வந்துட்டாரு பஸ் ஸ்டாண்டுக்கு. இந்தாமா ஷூன்னு ஷூ வந்து கொடுக்குறாப்ல. இவ நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க எனக்கு ஒன்றும் புரியப்படல, பேசினா தானே தெரியும், நீங்களும் பேசுறது இல்ல நானும் பேசுறது இல்ல. அப்பா அன்னைக்கு அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ என்ன பண்றது ஏது பண்றது எனக்கு புரியல, உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க எடுத்துருக்கலாம்ல, எனக்கு யாரு என்னெல்லாம் தெரியாது, உங்க ஃப்ரெண்டு கூட இந்த ஏரியால இல்ல, என்ன பண்ணணும் தெரியாம உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க எடுத்துருக்கணும் அப்படின்னு வருத்தப்பட்டு பேசுறா. அப்ப குஷ்பு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா போல தெரியுது. பேப்பர் கிளிப்ல 47 வயசான சுதாங்கிற அம்மா ஆக்சிடென்ட்ல அடிபட்டு இறந்து போயிட்டதா செய்தி. அந்த
அந்த பழைய கிளிப். இருந்த ஊறுகாய் பாட்டில் மிச்சம் 2 இருந்துச்சுல, அதையும் நாஸ்தி பண்ணிட்டாங்க. அதை பொறுமையா எடுத்து டிஃபன்ல அடுக்கிட்டு இருக்கிறார். நைட்டு சரக்கு, காலையில யார்ட்டையோ ஏதோ பேசுறார். அதிகாலை வேலையில வண்டி எடுத்துட்டு வேகமா கிளம்புறாங்க. பேசாம அவங்க கூட சமாதானமா போலான்னு முடிவு பண்ணிட்டார் போல. அவங்கள பாக்குறதுக்கு போனா அங்க அந்த பையன் இறந்து போனால, இன்டர்வியூ கொடுத்த அந்த அம்மாவை உள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அமைதி பேச்சுவார்த்தை இங்க நடக்குது. சாஃப்டி முன்னாடி அக்காவை வீடியோ கால்ல புடிச்சிட்டாங்க. அந்த அம்மா வேற, உன்னை பல வருஷத்துக்கு முன்னாடி பாத்திருந்தா உன்ன மாதிரி ஆம்பளைக்காக தான் காத்துட்டு இருந்தேன், கட்டிட்டு இருந்திருப்பேன். இப்பயும் ஒண்ணும் கெட்டு போல, பொண்டாட்டி செத்து போச்சாமே, வச்சுக்கிறியா என்ன அப்படின்னு அசிங்கமா பேசுது. காலம்கி விட்டுட்டு இருக்காங்க பாருங்க. சாஃப்டியுடைய பொண்டாட்டி காலம்கி விட்டுட்டு இருக்காங்க இவளுக்கு. சரி பேசி முடிக்கலாம், என்ன நிலவரம் அப்படின்னு விசாரிக்க, துப்பாக்கியை பத்தி தான் அந்த அம்மா முதல்ல விசாரிக்குது. துப்பாக்கியை இவர ஒய்ஃபோட பைக்குள்ள வச்சிருந்தாரு. இவங்க வண்டியவே சூறையாடிட்டு அந்த வீட்டையும் சூறையாடி போனாங்க இல்ல. சோ வண்டிக்குள்ள துப்பாக்கி இல்ல, நீங்க தான் உங்க பசங்க தான் வீட்டையே நாஸ்தி பண்ணிட்டு போயிட்டாங்க, அங்கதான் துப்பாக்கி வச்சிருந்தேன், இப்ப துப்பாக்கியா காணங்கிறாப்ல. அப்படியெல்லாம் சொல்லப்படாது, துப்பாக்கியை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொடு அப்படிங்குது இந்த அம்மா. என்கிட்ட இல்லங்கிறாரு நம்ம ஆளு. அதுக்குள்ள அந்த பையனும் இவரும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒன்னும் குழந்தை இல்லன்னு அவனும் துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். டேய் சொன்னா கேளு, பிரச்சனை வேணாலும் நானே ஒதுங்கலான்னு பாக்குறேன், அடக்கி வாசின்னு சொல்லும்போது எஸ் சார் ஓகே சார்னு சல்யூட் அடிச்சு நக்கல் பண்றான். மூட்ரா கதவை ஒரு கை பாத்திரலான்னு பேசிட்டு இருக்காங்க. மன்னிப்பு கேளுன்னு சொல்லும்போது நான் எந்த தப்பும் பண்ணல, அதனால நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், பிரச்சனையை வாண்டடா உருவாக்குனது உங்க தம்பி தான் அப்படிங்கிறாப்ல. சரி மன்னிப்பு கேட்க முடியாதுன்னா தண்டனை கொடுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு அக்கா கேட்க, அவன் வண்டியில டிரைவர் சீட்ல உச்சா போனதுக்கு தான் இவ்வளவு பிரச்சனை, மன்னிப்பு கேட்க மாட்டார்ல, அப்ப இவர் மூஞ்சில நான் உச்சா போவேன், மன்னிப்பு கேட்க வேண்டாம், பிரச்சனையை முடிச்சுக்கலாம்னு சொல்லும்போது சரி என்னத்தையோ பண்ணி தொலை அப்படிங்குது அக்காவும். ஆனா இதுக்கு டெஃபினட்டா நம்ம ஆளு ஒத்துக்க போறது இல்ல. அப்படியே டப்புன்னு கிளம்புறான். ஃப்ரெண்டும் சமாதானம் பேசணும்னு சொல்லிட்டு என்ன கூத்து பண்றீங்க அப்படின்னு அவரும் சத்திரம் போட்டுக்கிட்டு இருக்கிறார். கிளம்பலான்னு பார்த்தா குறுக்க ஒருத்தன் வந்து நிக்கிறான். இந்த பக்கத்துல பாய் ஃப்ரெண்டு உங்க அப்பா மன்னிப்பு கேட்டாப்ல, ரொம்ப தங்கமான மனுஷன் பாராட்டி வேற பேசிட்டு இருக்கிறார். பஸ் வந்துருச்சு. வெளியூர்ல இருக்கிறவ சரி நான் ஊருக்கு வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. இந்த பக்கம் அடிச்சு பொழக்க ஆரம்பிச்சிட்டா. அவங்க துப்பாக்கியை தூக்குனா நண்பரும் துப்பாக்கியை தூக்குறார். துப்பாக்கி மண்ணில் அவங்க 2 பேரையுமே பிடிச்சிட்டார். அது மட்டும் இல்ல, அடுத்து என்ன ஆச்சு நமக்கு காட்டல. அங்க சாட்சி சொல்ல இருந்த அந்த அம்மாவையும் வண்டியில ஏத்திட்டாங்க. குறுக்க ஒருத்தன் அருவா தூக்கிட்டு வருவான். அவனையும் ஏத்தி தள்ளிட்டு வண்டி போயிட்டே இருக்குது. பார்த்தா அங்க இருந்து அடியாக்கள் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு இவங்களையும் தூக்கிட்டு நம்ம பசங்க கிளம்பி போயிட்டே இருக்காங்க. என்னடா ஆயிருச்சு அப்படின்னு இப்ப பிளாஷ்பேக்கு போறோம். துப்பாக்கி மனையில அவங்களை நிப்பாட்டிட்டு அவங்க எல்லாத்தையும் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிட்டாப்ல. கீழே இருந்த 1-2 ரவுடிஸையும் துப்பாக்கி மனையில நிப்பாட்டிட்டார். கையை கட்டி போட்டு மொத்த பேரையும் உள்ள அடைச்சிட்டு கிளம்பி போகையில செக்யூரிட்டி கேமரா வழியா இதை பார்த்த வெளிகாங்கு அவங்க வருவானுங்க. அவங்கள தான் அடிச்சு துவம்சம் பண்ணிருக்கிறார் போல. வீடியோல இதையெல்லாம் ஜெயில கிடக்கிற அந்த அக்காவும் பார்த்துட்டு இருந்திருப்பா. சோ ஒரு வழியா சண்டை போட்டு எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி அவங்களையும் காப்பாத்திட்டு ஏதோ ஒரு ஊருக்கு போறாங்க. இந்த ஊருக்கு யாரையும் தேடி வரப்போறது இல்ல. தண்ணி கூட இந்த ஊர்ல மத்தவங்க குடிக்க மாட்டாங்க, அதனால இங்க சேஃபா இருக்கலாம்னு இங்க தங்க வைக்கிறாங்க. எது சேஃப்? அந்த நாய்ங்க உயிரோட இருக்க வர எந்த இடமும் சேஃப் இல்லன்னு அந்த அம்மா சொல்லி இருக்கும். இந்த பக்கம் பொண்ணு வேற வந்துட்டா. அக்கா கிட்ட இருந்து இப்ப நம்ம சாஃப்டில இருந்து அத்தனை பேரும் திட்டு வாங்குறாங்க. நடந்த மேட்டரை கேள்விப்பட்ட அக்கா ஷூவை கலட்டி 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கங்கடான்னு சொன்னதும் முந்திக்கிட்டு ஷூ எடுத்து சாஃப்டியை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. மூஞ்சிலேயே அடிக்கிறான் செருப்பால. எவ்வளவு கேவலமா அவர் ஃபீல் பண்ணுவாரு. வேண்டான்னு சொல்லல, நீ அவங்கங்க அப்படின்னு ஒரு தாடிக்காரனை போட்டு அவனுக்கு செருப்பால் அடி மிரட்டுறான். நான் பாத்துக்கிறேன், உனக்கு துப்பாக்கி தானே வேணும், நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு பேசுறான் அக்கா கிட்டையும். பயங்கர டென்ஷன்ல. ஆனா இங்க இருந்த ஆட்கள் எல்லாம் சாஃப்டியோட ஆட்கள். சாஃப்டி அடி வாங்கி கிடக்கிறத பார்த்துட்டு அவங்க பக்கத்துல வரும்போது எதுவும் செய்ய வேண்டான்னு அமைதியா இருக்க சொல்லிட்டார். இந்த பக்கம் அக்கா வேற டென்ஷன் ஆயிட்டு இருக்கா, இவனை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு. அப்புறம் இப்போ ஒரு பிளாஷ்பேக். அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன அந்த சமயத்துல இவர் ஒரு மிஷன் சம்பந்தமா போர்ல யுத்த காலத்துல இருந்திருப்பார். அதனாலதான் போனை எடுத்துருக்க மாட்டார். பொண்ணு ஏகப்பட்ட மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா, கால் பண்ணிருப்பா. அந்த டைம்ல ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகி மொபைல் வேற அங்க ஓரமா விழுந்து கிடக்குது. சண்டையில இருந்திருப்பாரு. இதையெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட சொன்னா புரிஞ்சுப்பாளா என்ன? சோ அதெல்லாம் பழசெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அப்புறம் காலையில எந்திரிச்சதும் நான் வேலையா கிளம்புறேன், பாத்துக்கோன்னு கிளம்புறாப்ல. ஃப்ரெண்டு அந்த லேடியை பாத்துக்கிறாங்க. இந்த பக்கம் பொண்ணு இவ்வளவு மேட்டர் நடந்திருக்குன்னு தெரியாம ஊருக்கு வந்துட்டு இருக்கா. பொண்ணை பிக்கப் பண்றதுக்காக தான் அப்பா வந்திருக்காரு. பிக்கப் பண்ண பக்கத்துல வர அந்த கேப்ல குறுக்கால ஒரு வண்டி வந்து அவளை கடத்திட்டு போயிடுது. அடப்பாவமே, நம்ம ஹீரோ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போறார். ஆனா கடத்திட்டு போனது தான் பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கிறார். ஆனா கடத்திட்டு போறது பொண்ணு பிரச்சனைங்கிறது அப்பாவுக்கு தெரியாது. அதையும் தாண்டி கஷ்டப்பட்டு வெட்டிட்டு போகையில மேட்டரை எவனோ போன் பண்ணி சொல்லிட்டான் போல, அந்த பெரியவருங்க தான் போயிட்டு இருக்காருன்னு. குறுக்க வண்டி அடிச்சு வண்டியை தலைகீழா கவுத்தி போட்டாங்க தம்பிகாரன். நம்மால அப்படியே பிடிச்சு மேல தூக்கி இழுத்துட்டு போறாங்க. சோ அப்பா மாட்டிக்கிட்டாருன்னு தெரியுது. இந்த பக்கம் பொண்ணை ஒரு செங்க சூளைக்குள்ள இழுத்துட்டு போறானுங்க. அவ சும்மா சொல்லக்கூடாது, எவ்வளவோ போராடுறா. பின்னாடியில கையை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. 4 ஆம்பளைங்க உள்ள இழுத்து கொண்டு போய் போட்டு இவளை ஒட்டு துணி இல்லாம வீடியோ எடுக்கணும், அதை ட்ரெண்ட் பண்ணி விடணும் அப்படின்னு பேசும்போது ஒருத்தன் பயந்துட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு ஓடுறான். இவளை வேற சீரழிக்கணும்ங்கிறாங்க. சீரழிக்கிறது மட்டும் இல்லாம விட்டா பிரச்சனை வரும், செங்கச்சூளையில செங்கலை எரிக்கிறாப்ல உள்ள இவளை போட்டு எரிச்சிடலாம், பாடி கிடைக்காதுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஐயோ வரலன்னு ஒருத்தன் ஓடுவான். அவனை சமாளிக்கணும்னு மீதி குரூப் போகுது. அந்த கேப்ல இவ கை கட்ட அவுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. இங்க பார்த்தா கட்டி வச்சு மிலிட்டரிக்காரரை போட்டு அடின்னு அடிக்கிறான் தம்பி. இப்ப மூஞ்சில உச்சி அடிக்கட்டுமா அப்படின்னு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க பாருங்க, அவனை சமாதானம் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க. என்னத்தை சொல்லி கூட்டு வந்தாங்க தெரியல. 4 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை இப்ப முதல் வீடியோ எடுக்கணும், அடுத்து அவளை சீரழிக்கணும், அப்புறம் எரிக்கணும்னு திட்டம். அவ பேண்ட உருவ பார்க்கையில என்ன குத்துறா பாருங்க, எத்துறா பாருங்க, இந்தா புட்றான்னு அவன் வர்றான். அவளை தர தான் இழுத்துட்டு வந்து மறுபடியும் அவுக்க முயற்சி பண்ணுவாங்க. எத்துன்னு
பொத்துன்னு ஏத்துறா. கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒருத்தவன் வாயை வேற கடிச்சு வச்சிட்டா போல. கல்லால் அடிச்சு கொல்ல பாக்குறாங்க. அப்புறம் புடிச்சு கழுத்தை புடிச்சு நெரிச்சிட்டு இப்போ வாங்கடா அப்படின்னு கூப்பிடும்போது கூட காலை தூக்கி போட்டு என்னாமா சுத்துறா பாருங்க. என்சிசி என்எஸ்எஸ்ல இருந்திருப்பா போல. ஒருத்தன் கல்லால் அடிச்சிருக்கான், தலையில ரத்தம். அப்புறமும் முடிஞ்ச அளவு சண்டை போடுறா, கை கட்ட ஆட்டோமேட்டிக்கா அவுந்துருது. தப்பிச்சு போலான்னு பார்த்தா பொலின்னு அரைஞ்சிட்டா. இப்போ அவுக்குறண்டினா அவுக்க போகையில அவ வெளியில ஓடியாரா. பின்னாடி இவங்க விரட்டிக்கிட்டு இருக்காங்க. வேக வேகமா ஓடியாரா. எங்கடி ஓடுறான்னு தெரியல. இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக ஒரு கட்டத்துல எகிரி ஒரு ஜம்ப். இவதான் என்எஸ்எஸ்ல இருந்தாலே, அதனால பசங்க அவ்வளவு உயரத்துல இருந்து குதிக்கிறதுக்கு பயந்துகிட்டு பின்னாடி ஓடியார கேப்ல இவ வேகமா ஓடியாந்து பேக்குள்ள இருந்த துப்பாக்கி எடுத்து துப்பாக்கி முனையில நிப்பாட்டிட்டா. எஸ், காணாம போன துப்பாக்கி இவகிட்ட இருக்குது. இவ சேஃப்டிக்காக எடுத்து வச்சிருந்திருக்கா போல. துப்பாக்கி முனையில உட்காருங்கடா அப்படின்னு சொன்னதும் அவங்க உட்காரானுங்க. அவங்க என்ன பண்ணணும்னு நினைச்சாங்களோ அதை பண்ணிட்டா. அவங்கள ட்ரெஸ் இல்லாம ஓட விட்டு கெத்து காட்டிட்டா. நல்ல வேலை அவ தப்பிச்சா. இந்த பக்கம் ஜெயிலுக்கு வந்தா அக்காகாரி ஓவர் சீனு. எங்களுக்கு தெரியாம அவனோட பொண்ணை தூக்கிட்டீங்களா, பொண்ணை காணாமா, சும்மாவே அந்த ஆளு ஓவரா ஆடுவேன் அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கேல, என்ன பொண்ணு யார் தூக்குனா எதுவும் தெரியாதுங்கிறா அக்கா. மறுபடியும் சாஃப்டியை அசிங்கப்படுத்துறதே இவளுக்கு பொழப்பா இருந்தது. தம்பி வேற செருப்பால் அடிச்சிருக்கான், செம கோவத்துல இருக்கிறாரு. அது பத்தாதுன்னு பொட்டாட்டி முன்னாடி இப்ப சாஃப்டி அடிக்க போயில, இங்க பாரு ஏய் அப்படின்னு ஒரு மிரட்டுவார் பாருங்க. ஆளுக்கு அல்லு விட்டு போயிடுச்சு. பேரு தான் சாஃப்டி, பழைய ரவுடித்தனம் அப்படியே உள்ள இருக்கு. ஏதோ மரியாதைக்கு காட்ட வேணான்னு பார்த்தா காட்ட வச்சிடாத அப்படின்றாப்ல. அவ்வளவுதான், பாத்துக்க வரேன் அப்படின்னு பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிட்டு கிளம்புறாரு. என்னடி பாத்துட்டு இருக்கிற போடி அப்படின்னு பொண்டாட்டிக்கு வேற திட்டு. அக்கா என்ன பண்ண காத்துட்டு இருக்கிறாளோ தெரியல. இந்த பக்கம் பார்த்தா இவரை கட்டி வச்சு அடிக்கிறத வீடியோ எடுத்து ஃப்ரெண்டுக்கு அமுச்சு விட்டுட்டு அந்த அம்மாவை கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிலைமை கையை மீறி போயிடுச்சுங்கிறத நண்பரும் புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். அதே சமயம் கால் வருது பொண்ணுகிட்ட இருந்து அப்பாவுக்கு. உங்க அப்பனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எங்க இருக்கமா நீ, ஆரம்பிச்சு விடுறேன் வந்து பாருமான்னு இவன் ஆரம்பிச்சு விடுறான். தூக்கிட்டோம் அப்படின்னு அவங்களும் இன்ஃபார்ம் பண்றாங்க. ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிச்சா இன்னொரு பிரச்சனையில மாட்டிக்கிறா. அப்பாவை இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்த்துட்டு அவளுக்கு வருத்தம் தான். உட்காந்து ஓன அழுகிறா பாவம். தேடிக்கிட்டு இருந்த துப்பாக்கி கிடைச்சிருச்சு. இனி இவங்க ரெண்டு பேரையும் அவன் கொலை பண்ணலாம் தான். பொண்ணு ஸ்போர்ட்ஸுக்காக தானே போனா, அதுல ஜெயிச்சிருப்பா போல. அந்த பதக்கத்தை எடுத்து அப்பனுக்கு போட்டு விட்டு அதை செல்ஃபி எடுத்துன்னு ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வந்துருச்சு. இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. வரவனே இவங்களும் சொல்லிட்டாங்க. அடுத்து இவங்க முழிச்சு பார்க்கையில அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்பாவும் பொண்ணும். வண்டியை இழுத்து வந்திருக்காங்க பாருங்க. டங்குன்னு ஒரு போடு. வண்டியோட புதைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. வந்த ஃப்ரெண்டையும் பிடிச்சிட்டாங்க. அங்க குழி தோண்டி சாட்சி சொல்ல இருந்த அந்த அம்மாவை உள்ள உயிரோட புதைக்க போறாங்க போல. கூடவே பையன் ஒருத்தர் இருக்கிறான். பையனையும் சேர்த்து வச்சு புதைக்க போறாங்க போல. அதே சமயம் நண்பர் 10 நிமிஷம் பஞ்சர் அப்படிங்கிறாப்ல. என்ன 10 நிமிஷம் என்ன பஞ்சர் நமக்கு புரியல. ஜேசிபி வண்டியில மண் அள்ளி கொட்டி அவளை கொல்ல போற சமயம் அவளை காப்பாத்தணுங்கிறதுக்காக இவர் என்ன பண்றான்னு பாருங்க. 10 நிமிஷம் டைம் வாங்கி கொடுக்கணும்னு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சார். எல்லாரும் துப்பாக்கியை தூக்குவாங்க. வேணான்னு அமைதியா இருக்க சொல்லிட்டார். இவன் துப்பாக்கி எடுத்துட்டு பின்னாடியே கொல்றதுக்கு போவான். அப்ப வேணான்னு பொண்ணு கையை காலை பிடிச்சுக்கிறா. உடனே பொண்ணை சுட போகையில வேண்டாம்னு ஃப்ரெண்டு வந்து பிடிச்சுப்பாரு. அப்போ ஃப்ரெண்டோட தலையிலேயே சுட்டு ஃப்ரெண்டை கொண்டுட்டான். இவர் முன்னாடியே நடந்து போயிட்டு இருக்கிறார். அவ இறந்து போன டெட் பாடியை பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறா. துப்பாக்கியை கீழே போட்டு வா கை சண்டை போடுவோம் வா வா அப்படின்னு பின்னாடியே போயிட்டு இருக்கிறான். அவன் கீழே இறங்கி ஓரமா வந்துட்டு இருக்கிறார். கையில கட்டை எடுத்துட்டு வந்து பின்னாடி குத்த போறான். டைம் பார்த்துட்டே வராரு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான். அவன் குத்த வருவான் பாருங்க. ரெண்டு பேரும் இங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மிலிட்டரிக்காரர் கூட பெருசா சண்டை போட்டு என்ன சாதிக்க முடியும்? ஒண்ணும் முடியாது. வழக்கம் போல நல்லா குத்துன்னு அடி வாங்கிட்டு இருக்கான். அப்புறம் கட்டையை வச்சு அடிக்கிறான். நல்லா தலையில அடி வாங்கிட்டார் போல. தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இழுத்துட்டு போயாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது அப்பா பொண்ணு. சாகிறதுக்கு முன்னாடி உன் வாயில உச்சா அடிக்கணும், அப்புறம் செத்து போ அப்படின்னு உச்சா அடிக்க போறான். டேய் அப்படின்னு இவ கத்துவா. ஆனா துப்பாக்கி மண்ணில நிப்பாட்டி இருக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? அடிக்கட்டுமா அப்படின்னு ஜிப்பா திறப்பான். சோல்ஜர்ஸ் ரெடி அப்படின்னு வாப்ல. டேய் என்னடா சொன்ன, ஒண்ணு கேட்கல, சத்தமா சொல்றான்னு சொல்லும்போது என்ன சொல்ல வைக்காதான்னு வாப்ல. சத்தமா அப்ப சொல்ற நீ அப்படின்னு துப்பாக்கி காட்டுறான். சோல்ஜர்ஸ் ரெடி அப்படின்னு சத்தம் போடுறாப்ல. அப்புறம் கேட்க சிரிச்சுட்டு ஓவரா சீனை போடுவான் பாருங்க. எங்க இருந்தோ தோட்டா வந்து அடிக்கும். அவன் கையில இருந்த துப்பாக்கி அடிக்கும். கீழே விழுந்த துப்பாக்கியை இவர் கையில எடுத்துறாரு. அப்புறம் 10 நிமிஷம் பஞ்சர்னு சொன்னது இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சில பேர் முக்காடு போட்டு டிராக்டர்ல வருவாங்க. வண்டி பஞ்சர் ஆயிரும்ல, அதத்தான். இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ கூட சோல்ஜரா வேலை பார்த்தவங்க. இப்போ எல்லாரும் ரிட்டையர் ஆனவங்க தான். ஆனா யாருக்கும் குறி வச்சா தப்பாது. என் குறி தான் நான் வச்சது துப்பாக்கிக்கு தான். உன் நெஞ்சுக்கு வச்சிருந்தா நேரம் செத்து போயிருப்பேங்கிறாப்ல. நிறைய பேர் அந்த மலை ஃபுல்லா சுத்தி இருக்கிறாங்க. சோல்ஜர்ஸ் பி ரெடி அப்படின்னு சொன்னதும் எல்லா பேரும் அலர்ட் ஆயிட்டாங்க. அரண்டு போயிட்டாப்ல. சரி பிரச்சனையை முடிச்சுக்கலாம், டேய் சாஃப்டிக்கு போன போடுறா அப்படின்னு பேசும்போது சாஃப்டி எங்கன்னு பார்த்தா ஜெயில இருக்கிறார். அக்காகாரிக்கு விஷத்தை வச்சு சாஃப்டி பொண்டாட்டி கொன்னுட்டு ஜம்புன்னு சிகரெட் அடிச்சிட்டு இருக்கிறா பாருங்க. அக்காவை போட்டு முடிச்சாச்சு. தம்பியை எப்படியும் அந்த பக்கம் நம்மால போட்டுருவாரு, நம்ம ஹீரோ போட்டுருவாப்ல. இனி எல்லா ராஜ்யமும் தாம் பக்கம் தான் சாஃப்டி நினைக்கிறார். அது மட்டும் இல்ல, போன் போட்டு அடியாட்களை எல்லாத்தையும் வர சொல்லிட்டாரு போல. தாடிக்காரன் துப்பாக்கி கீழே போட்டு வாங்கடா கிளம்பலாம், சாஃப்டி வர சொல்லிட்டாரா அப்படின்னு சொன்னதும் மொத்த கூட்டமும் பின்னாடி போயிடுச்சு. டேய் நான் தாண்டா உங்க எல்லாருக்கும் ஹீரோ, டேய் கத்திக்கிட்டு இருக்க, ஒண்ணு வேலைக்கால. இப்பயே நினைச்சாலும் உன்னை இந்த இடத்துல சுட்டு என்னால கொல்ல முடியும், ஆனா அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாப்ல. அந்த பக்கத்துல பொண்ணு போய் இவங்க குழி தோண்டாங்கல்ல, அந்த குழியில இருக்கிற அந்த அம்மாவையும் பையனையும் காப்பாத்தி வெளியில தூக்கி விடுறா. இவனோட தலையெழுத்தை இப்போ தீர்மானிக்க போறது அந்த அம்மா தான். அவங்க தலையெழுத்தை தீர்மானிச்சிட்டாங்க. தாய் மாமாவுக்கு என்ன பண்ணாங்களோ அதைத்தான் பண்ணணும்னு நினைச்சு புலின்னு ஒரு அறை இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க போல. தான் பிள்ளைய நினைச்சு தான் தாய் மாமனை நினைச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அவங்க தோண்டின அதே குழியில இவனை படுக்க போட்டு தலை மட்டும் வெளியில தெரியாப்ல வச்சு அதே மாதிரி டயரை விட்டு சடக்குன்னு ஏத்து. எந்த வண்டியில
அடிபட்டு செத்தானோ தெரியல. இவ்வளவு கூத்தாய் போச்சு. சப்பா ஒரு வழியா முடிஞ்சு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா பிரச்சனை இங்கதான் ஆரம்பமே ஆகுது. த பிகினிங்னு போடுறாங்க. இவர் வீட்டுல அட்டாக் நடக்குது. என்னடான்னா நம்ம சாஃப்டி பைபிள்ல சும்மா இல்லாம என் கூட்டத்துல வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு மிலிட்டரிக்கு கொடசல் கொடுத்துட்டு இருக்கானா. படம் முடியும்னு பார்த்தா ஆரம்பம்னு போட்டு அடுத்த பாட்டுக்கு அடி போடுறாங்க. முதல் பாட்டு என்னமோ இதோட முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்ததுல. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இப்போ நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணுங்கிறது கீழே விஷுவல்ல வரும். அப்புறம் ரொம்பவே பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடலாம். அதுவும் எப்படிங்கிறது கீழே விஷுவல்ல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்த படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.